நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசாங்கம் செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. எனக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க வீடுகளுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்கறதும், மேலும் 5 லட்சம் கொடுக்கறதும், அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை ஏற்றுக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சீமான் என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் எதுக்காக 10 லட்சம் பணம் கொடுக்குது, குடிக்காதவனெல்லாம் கட்டுற வரியிலிருந்து குடித்து செத்து போனவனுக்கு அரசாங்கம் எதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு நிவாரணம்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, மாற்று வழியும் சொன்னார். என்னென்னா, யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்களோ விற்றாங்களோ அவங்களோட சொத்தை பறிமுதல் செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு கொடுங்க. அரசாங்க பணத்துலேருந்து, மக்கள் கட்டின வரி பணத்துலேருந்து எதுக்கு கொடுக்குறீங்க, அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு நீங்கள் துணை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லியிருந்தார். நம்மளும் அதை யோசித்து பார்க்கும்போது சரின்னு தான் பட்டுச்சு. அப்போ சரி, அப்போ இந்த கள்ளச்சாராயம் விற்று வழக்கில் கைதான கண்ணுக்குட்டியோட சொத்து மதிப்பு எவ்வளவு கோடி இருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ஞ்சு பார்த்ததில் கண்ணுக்குட்டியோட சொத்து மதிப்பு பார்த்து நம்மளுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சுங்க. பயங்கரமான கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, ஆனால் ஆள் ரொம்ப எளிமையாக இருந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஒன்றும் இல்லை, 10க்கு 10 ஒரே ஒரு அறை தான். ரொம்ப அடிமட்ட அளவில் தான் அவர் இருந்திருக்கார். ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சின வழக்கில் முதல்லையே ஏற்கனவே பல தடவை கைதாயிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் பரம்பரை திமுகன்னு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தாத்தாவும் கள்ளச்சாராயம் விற்றுருக்காரு, இவங்க அப்பாவும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுருக்காரு, வழியாக இவரும் அடுத்ததாக வாரிசாக இவரும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுட்டு இருந்துருக்கிறாரு. இப்போ எப்படி நம்ம திராவிட மாடலில் ஆரம்பித்து ஒருத்தர், அவரோட மகன், அதுக்கு அவரோட பேரன், அதுக்கடுத்து கொள்ளு பேரன், அப்படி போயிட்டுருக்காங்க. அது மாதிரி இவங்களும் கள்ளச்சாராயம் தாத்தா அப்பா மகன் எல்லாம் காய்ச்சிட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ 3 தலைமுறையாக கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுட்டு இருந்தவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்கணும். ஏன்னா இருக்காங்கல்ல கோடீஸ்வரர்களா. அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பாரித்த காசெல்லாம் எங்கே போச்சு, யாருக்கிட்ட போச்சு? இப்போ இதுக்கோட வேறு தேடி நம்ம போனோம்னா, இந்த கள்ளச்சாராயம் விற்ற பணம் எங்கே போய் சேர்ந்து நம்ம வேறு தேடி போனோம்னா எங்கே போய் நிற்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இது எப்படி அவங்க அரசாங்கம், இப்போ ஆண்டுட்டு இருக்கிற அரசாங்கம் இது எப்படி ஒத்துக்குவாங்க? ஏன்னா அவங்கள கையில் காசு கொடுக்க வேண்டியது வரு. அதுவும் இல்லாமல் இப்போ கள்ளச்சாராயம் குடித்து சாகிறதுங்கிறது ஒரு பெருமைக்கு விஷயமாகி போச்சு. எப்படின்னா எல்லார் மனசுலையும் கள்ளச்சாராயம் குடிச்சு, ஏன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிற அளவுக்கு அவன் குடிகாரனா இருக்கிறான்னா அவனால் எந்த பயனும் இருந்திருக்காது அந்த குடும்பத்துக்கு. அதனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு நீயும் சத்தேன்னா எங்களுக்கு 10-15 லட்ச ரூபா வருமானமாக வருமே, உயிரோடு இருந்து ஏன்டா உயிர் எடுக்கிற, எங்கே உயிர் எடுக்கிறேங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடித்து இப்போ இறக்கிறது பெரிய ஒரு மதிப்புக்குரிய செயல் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த சின்ன சேலம் பக்கத்தில் மாதவச்சேரிங்கிற இடத்துல ஜெயமுருகன், இளையராஜா 2 பேர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வயிற்று வலி அப்படின்னு வயிற்றில் வலியில் கதறி துடித்து இறந்துட்டாங்க. அப்போ இந்த கள்ளச்சாராய விஷயம் பெருசாக வெளியே வரல. அப்போ அந்த ஊர் மக்கள், அந்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள இறந்ததையும் புதைச்சிட்டாங்க. புதைச்சதுக்கு இப்போ கள்ளச்சாராயம் குடித்து செத்தா 15 லட்சம்னு ஆகிப்போச்சா. இப்போ அந்த ஜெயமுருகனோட மனைவியும் இளையராஜாவோட மனைவி, அவங்க யாரோ ஒருத்தருங்க மாவட்ட ஆட்சியர் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, என் புருஷனுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சா செத்து போனா, அதனால் எனக்கு வர வேண்டிய 10 லட்சம் 15 லட்சம் பணம் வரல, இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அவரும் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, 2 ஜேசிபி தூக்கிட்டு தோண்டி எடுத்து பின்ன அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கொடுமையாக இருக்குது. உடற்கூராய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அதுவும் கூட தொலையுது. ஆனால் கலெக்டரோட வேலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ அரசாங்கம் எதை நோக்கி நம்மளை தள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறதுன்னு தெரிஞ்சோ இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பெருங்குற்றம், அது சமுதாயத்தில் பெருங்குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சிக்கிறோன்னு தெரிஞ்சால் அதை விட பெரிய குற்றம். அதனால் கள்ளச்சாராயம் குடித்தாலுமே மப்பில்லாத மாதிரி தெளிவாக எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடந்துக்குவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
ஏன்னா இப்போ ஆர்கே நகர் தேர்தலில் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்னடா போராட்டம் அப்படின்னா, அந்த தெருவில் வாக்கு காசு கொடுத்தாங்க, எங்கள் தெருவுக்கு வரவே இல்லை, எங்களுக்கும் ஓட்டுக்கு காசு வேணும்னு போட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இதையெல்லாம் அப்படியே போகிற போக்கில் நம்ம கேட்டுக்கிட்டு கடந்து போயிட்டோம். இப்போ அதோட தாக்கம் இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, புருஷன் கள்ளச்சாராயம் குடிச்சு தான் செத்தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் 15 லட்சம் வேணும்னு சொல்லி போட்டு கலெக்டரோட மனு கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்கிது. இப்போ கள்ளச்சாராயம் குடிக்கிறது வந்து தவறு இல்லையா, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இப்போ நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருது? கள்ளச்சாராயம் குடிச்சாலாம் செத்துப்போங்க, உங்கள் குழந்தைகள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல வருதா? இப்போ இந்த கள்ளச்சாராயம் விற்றதுலேயே வந்து கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப அடிமட்ட அளவில் இருக்கிறாரு. இதில் இவர் வந்து உற்பத்தியாளர், இதில் ஹோல்சேல் வியாபாரி ஒருத்தர் இருப்பார்ல, சின்ன துறையா அவர் பேர். அவர் வந்து 2 மாடி வீடு கட்டி வச்சுக்கிறார். கொஞ்சம் தெளிவானவராட்டிருக்கு. 2 மாடி வீடு கட்டிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உதயசீரியன் சின்னம், நம்ம முதலமைச்சரோட சின்ன புகைப்படமெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அனுமதியில் அதெல்லாம் அழிச்சிருக்காங்க. இப்போ இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, திமுக தலைமை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? கள்ளச்சாராயம் குடிக்கிறது சரிங்கிறாங்களா, கள்ளச்சாராயம் காய்ச்சறது சரிங்கிறாங்களா? இப்போது இவங்க எந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. டாஸ்மாகில் மட்டும் வருஷத்துக்கு 50,000 கோடி இலக்கு நிர்ணயம் பண்ணி விற்றுட்ருக்காங்க. இது போக எத்தனை கள்ளச்சாராயங்கிறது எத்தனை பெரிய ஒரு வியாபார மார்க்கெட்டு, வியாபார சந்தையாக இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போ டாஸ்மார்க் போகாதவன் எத்தனையோ பேர் கள்ளச்சாராயம் குடிக்கிறான். அப்போ இந்த நாட்டில் எவனுமே தெளிவாக இல்லை போல இருக்கு. எல்லாருமே மதுவுக்கு மயங்கி கிடக்கிறாங்க போல இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசாங்கம் மேலும் மேலும் இனிமேல் தியாகிகள் இறந்து போன மாதிரி, நாட்டுக்கு ஏதோ மிகப்பெரிய நல்லது செஞ்சு இறந்து போன மாதிரி எல்லாரும் வருஷ கட்டி வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இலங்கை கடற்படையில் சுட்டு கொல்லப்பட்ட மீனவர்களை போய் பார்க்கறதுக்கு வழி இல்லை. இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் கிராமம் பார்க்கறதுக்கு வழி இல்லை. எத்தனையோ பேர் சோத்துக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ பேர் முதியோர் வந்து அனைத்தும் இழந்து முதியோர்கள் எத்தனையோ பேர் தெருவில் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களை வந்து ரொம்ப கருணை உள்ளத்தோடு இவங்க வந்து அணுகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மக்களுக்கு, இவங்க இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ்நாடு அரசு, அந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர், திமுக தலைவர், அவர் என்ன சொல்ல வர்றாரு? கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்பில்லைன்னு சொல்ல வர்றாரா, கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பில்லைன்னு சொல்ல வர்றாருன்னு ஒன்றும் புரியல. இந்த மக்கள்கிட்டே எல்லாத்தையும் விட்டுடுறோம். மக்கள் பார்த்து திருந்துங்க. நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பாடுபட்டு ஆகணும். 5க்கும் 10க்கும் 1000க்கும் 500க்கும் நம்ம விலை போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத அளவில் போய் நிற்க போகுது தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுறேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே, நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.